பிரைஸ் த லோர்ட் ஹalleluya சோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூலை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. நேற்று முழுவதும் கர்த்தர் நம்மை காப்பாற்றினதை நினைத்து கொண்ட கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திராண்டவரே, நன்றியோட சோத்திரப்பா, சோத்திரம். ஹalleluya. நேற்று ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோட சோத்திர ஆண்டவரே, இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்கப்படி நடத்த போறோம் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறப்பா. தேங்க்யூ லோர்ட். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய தேயோ இன்றுமென்றேக்கும் உள்ளது. இன்று காலை வேளையிலும் நம்மை அற்புதமாக நடத்த போகிற கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய உள்ளம் கரத்திலே நம்மளை வரைத்து நம்மளை காப்பாற்றுகிற நம்முடைய கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்டு கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். நன்றியோட சோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம். நாங்கள் உண்மை ஆராதிக்கிறப்பா, உண்மை துதிக்கிற ஆண்டவர், உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். 118ஆம் சங்கீதம் 1வது வசனம், கர்த்தரே துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 4வது வசனம், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. எத்தனை பேர்கள் சொல்லுவார்? ஆமென். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். 8வது வசனம், மனுஷனை நம்புவதே பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களையே நம்புவதே பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அதோட 21வது வசனம், நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பா இருந்தபடியால் நான் உம்மையே துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். ஹalleluya. இன்று காலை வேளையிலும் நாம் எத்தனை பேர்கள் கர்த்தரை துதிப்பார்? நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஐக்கியமா நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ரட்சையாய் இருக்கிறாரப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். நீரே எனக்கு ரட்சையாய் இருந்தபடியால் ஹalleluya நான் உம்மையே துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன் ராஜா. ஸ்தோத்திர. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஒரு மனமாய் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நேற்று முழுது எங்களை அற்புதமாக நடத்த நம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா தீங்குகளிலிருந்தும் எல்லா நோய்களிலிருந்தும் எல்லா துக்கங்களிலிருந்தும் எங்களை காப்பாற்ற கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையை ஒரு மனமாய் எங்களுக்கு ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி ராஜா. இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் செய்யும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய அற்புத வல்லமை அனுபவிக்க கர்த்தர் கிருபையை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய அன்பினாலே கர்த்தர் ஒவ்வொரு மூடுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஸ்பெஷல் கிரேஸ் இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும். நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். வெரிகோஸ் வெயினால் பார்ப்படுகிறவர்கள் இப்போது குணமாகட்டும் அப்பா. எல்லா பிரச்சனைகளும் மாறி போகட்டும், எல்லா வலிகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். வயிற்றுக்குள்ளே ஆமீன் ஏதோ ஒன்று சாப்பிட்டீங்கன்னா, ஆமீன் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு வயிற்றுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகி பார்ப்படுகிறவர்களும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்போதே குணமாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் அப்போ. வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும். சில நாள்களாக அப்படியே அந்த பிரச்சனை இருக்கிறது, இப்போதே குணமாகட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஆமேன். தலைக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி அப்படியே ஆமேன் ரொம்ப ஆமேன் சோர்ந்து இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் அப்பா. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி அப்பா. வேலையில்லாதவர்களுக்காக எங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கடன் பாரங்கள் மாறட்டும், விவாக தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆமேன். படித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்படட்டும். ஸ்பெஷல் கிரேஸ் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உலகமெம்பாடும் பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறப்பா.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதியப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவர். உம்முடைய மகத்துவத்தினால் இந்த ஆமென் ஒவ்வொரு இடங்களையும் மூடுவதாக ஆண்டவரே, அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறப்ப இந்த பூமியில் உம்முடைய மகத்துவம் நிரம்பட்டும் ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் அப்பா, அனைவர் மேலும் உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி, துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபிதிபிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்க வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்று ராத்திரியில் நமக்கு 9:30 மணிக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. நீங்கள் மறக்கக்கூடாது. ஆன்லைன் மீட்டிங் உண்டு. கரெக்டான நேரத்தில் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் ஆமென் அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக மாறும். நம் ஒருவட்டி கூட அதற்காக கூட நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று ராத்திரியில் நடக்கிற மீட்டிங்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் அற்புதங்களை செய்யும். அந்த மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ண ஒவ்வொரு மக்கள் மேலும் வல்லமை இறங்கணும், அற்புதங்கள் நடக்கணும், கத்த வழிகள் திறக்கப்படணும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். நம்பிக்கையோடு அந்த மீட்டிங்களை கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் நடபடி 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொட்கால் என்று அர்த்தம் கொள்ளும் நம்ம தபீத்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால், அவள் நல்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தார்கள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளையே குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரே அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனையே மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாவரும் அழுது தொட்கால் தங்களுடன் கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனையே சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாவரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபீதாளை எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவையே பார்த்து உட்கார்ந்தாள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை பாருங்கள், இங்கே தபீதையை குறித்து தான் நாம் வாசித்திருக்கிறோம். தபீது மரித்து போனதுக்கு பின்பு நிறைய பேர் தபீதா இறந்து போனதுனால ரொம்ப துக்கத்தோட பாரத்தோட தபீதா அந்த நாட்களில் அவரோடு கூட இருந்த போது செய்த பல காரியங்களை குறித்து நினைத்து அவள் செய்து கொடுத்ததா இருக்கிற அங்கிகளையும் வஸ்திரங்களையும் எல்லாம் எடுத்து வைத்து ரொம்ப அழுது எப்படியாவது தபீதால திரும்பி வரணும் என்று விரும்பி பக்கத்தில் பேதுரு இருக்கிறார் என்று புரிந்து கொண்டு பேதுருவே அழைத்து கொண்டு வந்தார்கள். பாருங்கள், ஏன் இவ்வளோ ஆளுகள் தபீதாளுக்காக இவ்வளோ ஜெபித்தது, இவ்வளோ விரும்பினது, எதுக்கு தபீதாள் திரும்பி வரணும் என்று ஆசைப்பட்டு பேதுருவே அழைத்து கொண்டு வந்தார்கள். காரணம் தபீதா அவன் உயிரோடு இருக்கும் போது ஒன்று பேதுருவோடு ஒரு சீஷியா இருந்தது, 2 நல்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்திருந்தாள். அவன் உயிரோடு இருக்கும்போது விதவையாயிருக்கிறவர்களுக்கு தன்னால் முடிய அளவுக்கு வஸ்திரங்களை செய்து கொடுத்தார், அங்கிகளை செய்து கொடுத்தார். பாருங்கள், தபீதாள் மரித்ததுக்கு அப்புறம் அநேக பேர் தபீதாளை நினைவு கூர்ந்தது. நாம் இந்த காலை வேளையில் நினைக்க வேண்டியதாக இருக்கிற ஒரு காரியம், நாம் இந்த உயிரோடு இருக்கும் போது நாம் ஏதாவது நல்கிரியைகளை செய்திருக்கிறீங்களா? நீங்கள் யாருக்காவது உதவி செஞ்சிருக்கிறீங்களா? உதவி செஞ்சாதான் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நல்லது செஞ்சாதான் நாம் மறுத்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் நம்மளே நினைவு கூறுவார்கள். இல்லைன்னா யாருமே யோசிக்க மாட்டான். பாருங்கள், தபீதா மறுத்ததுக்கு அப்புறம் அநேகர் பேர் விரும்பி எப்படியாவது தபீதால் திரும்பி வரணும்னு ஆசைப்பட்டு பேதுருவே அழைத்து கொண்டு வந்தது. இந்த தபீதாலோட ஸ்தானத்தை நம்மை வைத்து கொண்டு நாம் யோசித்து பாருங்கள், எப்படி நாம் இந்த உலகத்தை விட்டு போனால், நாம் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்டால், நாம் போனதுக்கு அப்புறம் நம்மை யாராவது நினைவு
கூறுமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. நமக்காக நாம் ஆமென் உயர்த்து ஆமென் நாம் திரும்பி வரணும் என்று யாராவது ஆசைப்படுவீங்களா? ஆமென். தபீதாளை குறித்து அப்படி ஜனங்கள் ஆமென் ஆசைப்பட்டது. ஆமென். ஹalleluya. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போது நாம் நல்ல காரியங்களை செய்கிறவர்களா மாற்றும். தபீதாள் ஆமென் தர்மங்களை செஞ்சது, நல்கிரியைகளை செய்தது. ஆமென். அவள ஆமென் தபீதாள் இருந்தபோது ஆமென் விதவைகளுக்கு வஸ்திரங்களை செய்து கொடுத்தது. ஸ்தோத்திரம். ஹalleluya. இந்த ஆமென் இன்ற காலைவேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல், நீங்களும் ஒரு தபீதாளா மாறட்டும். ஹalleluya. இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் போது நீங்கள் வித்தியஸ்தரா, ஒரு டிஃபரண்டா ஹalleluya மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களா மாறட்டும். ஒரு இம்பாக்ட் இந்த உலகத்திலே ஆமென் உருவாக்க உங்களால் முடிய வேண்டும். அப்படியே சில தர்மங்களை செய்கிறவர்களா நீங்கள் மாறட்டும். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். சீஷர்கள் ஹalleluya தாமன் பேதுருவின் இடத்தில் வந்தது போல ஹalleluya ஆமென் இன்று காலை வேளையில் நீங்களும் ஹalleluya ஆமென் ஆயிருக்கிற இடங்களில் ஆயிருக்கிற பகுதிகளில் இயேசுக்காக இயேசுவோட ஒரு சீஷராய் இருந்து கொண்டு ஹalleluya தர்மங்களை செய்யுங்கள், நல்கிரியைகளை செய்யுங்கள். ஆமென். அநேகருக்கு உங்களால் செய்ய அளவுக்கு அற்புத ஆமென் ஹalleluya ஏன்னா உங்களாலே செய்ய அளவுக்கு நல்ல காரியங்களை செய்து கொடுங்கள். ஹalleluya. இன்று காலை வேளையில் ஆமென் நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு இம்பாக்ட் உண்டாக்குறவர்களா மாறட்டும். நம்மை சுற்றி இருக்கிற அத்தனையோ பேர்கள் இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் ஏதாவது யாருக்காவது ஒரு ஆளுக்காவது நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள், உதவி செய்யுங்கள். உங்களாலே எப்படி ஆமென் அவருக்கு சகாயம் பண்ண முடியுமோ ஆமென் அப்படியே சகாயம் பண்ணுங்கள். ஏதெல்லாம் காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோ ஆமென். சிலருக்கு ஆண்டவருக்கு நிறைய டேலண்ட் வச்சிருக்கிறார். அந்த டேலண்ட்டுகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தபீதாளுக்கு இருந்த அந்த டேலண்ட் ஆமென் அதை வைத்து ஹalleluya வஸ்திரங்களையும் அங்கிகளையும் செய்து கொடுத்தது. நீங்களும் உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுகளை தேவ மகிமைக்காக ஹalleluya செயல்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் அந்த டேலண்டை வைத்து மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆமென். தேசத்தில் நீங்கள் ஆயிருக்கிற பகுதிகளை நீங்கள் ஒரு இம்பாக்ட் ஆமென் உருவாக்கும்படியாக கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, என்னையும் ஒரு தபீதாளை போல என மாற்றும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு இம்பாக்ட் ஆமென் உருவாக்கி எங்களுக்கு கிருபையை செய்யும் ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கிறவர்களே, தேவைகளில் இருக்கிறவர்களை காண எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவர். தேவைகளில் இருக்கிறவர்களை பார்க்க எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. எங்கள் சமயங்களை, எங்கள் டேலண்ட்டுகளை, எங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுடைய நன்மைக்காக கூட தர்மங்களை செய்யவும் நல்கிரியைகளை செய்யவும் எங்களை பலப்படுத்தும். அதை பயன்படுத்த எங்களுக்கு கிருபையை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலே மணலை போலவும் நம்மை கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.